ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க. நாங்கள் தான் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நாங்கள் எங்கே ரெடியாகி நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்பொழுதும் போகிற நாகத்தம்மன் கோவிலில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஆடி மாதம்ல, அதனால் வந்து திருவிழா ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஆடி மாதம் ஓப்பன் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கோவிலுக்கு நாங்களும் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆடி மாதம் வந்தால் 3 நாள் திருவிழா வைப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3 நாளும் அன்னதான படையெல்லாம் போடுவாங்க. அன்னதானம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. மதியம் வந்து நம்ம போய் யார் வேணாலும் சாப்பிடலாம். நான் வந்து போன வருஷம்லாம் போனேன். இந்த வருஷம் எனக்கு வந்து டைம் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து போக முடியல. என்னன்னே தெரியல. நானும் போய் சாப்பிட்டு வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் போகிறோம். அதாவது அங்கே வந்து பால் குடம் எடுப்பாங்க. அப்புறம் முளைப்பாரின்னு சொல்லி அது ஒரு திருவிழா மாதிரி வைப்பாங்க. நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ஊரில் நாங்கள் வந்து பார்க்காததெல்லாம் இங்கே வந்து புதுசாக பார்க்குறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை எப்பயுமே போய் விளக்கு போடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க விளக்கு போடுறதுக்கெலாம். ஒன்லி வந்து அர்ச்சனை மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து தேங்காய் செட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கோம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எப்பயுமே இந்த அக்கா தான் வந்து நாகத்தம்மன் கோவிலில் வந்து கடை போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்லாம் விளையாடுறதுக்காக எங்களை வந்து கூப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்களோட கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். செப்பல்லாம் ஒரு பிளேஸில் வந்து போட வச்சுருக்கேன். பட் நேத்ரா அம்மா நான் எங்கள் ஃபேமிலி போயிட்டோம். பட் ஆனால் இன்னும் அவங்க பப்ளு அம்மா வரலை. அதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆடி மாதம் யாரெல்லாம் பொங்கல் வச்சு அபிஷேகத்துக்கு கொடுத்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர், நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க. ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே வந்து அதுக்குன்னு பிளேஸ் தனியாக ஒதுக்கிடுவாங்க. நானும் ஒரு நாள் வைக்கணும், எங்கள் அம்மா வர சொல்லி தான் வைக்கணும். நான் இது வரையும் தனியாலாம் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. அதனால் நானும் எங்கள் அம்மா வர சொல்லி அடுத்த வருஷம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் வந்து நினச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைவேறினாலும் ஆகலைனாலும் நான் கண்டிப்பாக வந்து பொங்கல் வச்சிடுவேன். இருந்தாலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாகத்தம்மன்ட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். நாங்கள் வந்துட்டு எல்லாருமே எல்லா ஃபேமிலி 3 ஃபேமிலியுமே நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம். எங்கள் குட்டீஸ் எல்லாம் ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ஜாலியாக அவங்கவுங்க என்னென்ன கேம்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நாங்களும் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கெலாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்ததை வந்து கொடுத்துட்டோம். அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு பயங்கர நெரிசல். அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விபூதி கொடுக்குறாங்களா, அதை கொடுத்துட்டு அப்படியே போக வச்சுட்டே இருக்காங்க. போலீஸ்லாம் நிறைய பேர் நின்னாங்க பாதுகாப்புக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் எப்பயுமே இந்த கோவிலில் வந்து வந்தது கிடையாது. எல்லாமே சேஃப்டியாக வந்து நடக்கும். நாகத்தம்மன் கோவில்னாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 3 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த கோவில் தான். சரியா? நான் சென்னைக்கு வந்து மோஸ்ட்லி ரெகுலராக போக ஆரம்பித்தது நாகத்தம்மன் கோவில் தான். அதுக்கு போன பிறகு தான் எங்கள் ஃபேமிலியும் ஒரு ஹாப்பியாக வந்துச்சு, நிம்மதியாக வந்துச்சு, நல்லாவும் இருந்தேன். ஏன்னா அதுலேருந்து நான் வந்து நாகத்தம்மன் கோவிலுக்கு போகிறத வந்து நான் வந்து மறுக்கன்னு இல்லை, நான் மறந்துடவும் மாட்டேன். வெள்ளிக்கிழமை போயிட்டு நான் வந்து கரெக்டாக எங்கள் 4 பேருக்கு 4 விளக்கு போட்டுட்டு பூ வாங்கி கொடுத்துட்டு லெமன்லாம் வாங்கி திஷ்டி சுற்றி அந்த சூளத்துலலாம் வச்சுட்டு வருவேன். நான் ஊருக்கு போனால் மட்டும்தான் நான் வந்து கோவிலுக்கு நான் வந்து போகமாட்டேன். மற்றபடி இப்போ இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு போகிறத வந்து நான் மறக்கவே மாட்டேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் வந்து மறக்க மாட்டேன். அப்படியே வந்து கொண்டக்கடலைலாம் வந்து எல்லாருக்கும் சுண்டல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அர்ச்சனைலாம் பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணதையும் நாங்கள் வந்து கையில் வாங்கிட்டோம். அப்படியே மெதுவாக நாங்கள் வந்து 1 பை 1ஆக நகர ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் வேஷம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்தாங்க. அவங்க வந்து போய் மேடையில் ஏற போகிறாங்க. பட் ஆனால் எனக்கு வர்றது தெரியல. இருந்தால் நான் நல்லா வீடியோ எடுத்திருப்பேன். பேக் சைடு வந்ததுனால எனக்கு தெரியவே இல்லை.
நல்லாவே ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. போன வருஷம் கூட எப்படி வந்து பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியல. இந்த வருஷம் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்குன்னு பாத்திரம் எல்லாமே புதுசாக வாங்கி தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த பானையை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு அழகாக இருக்கும். அழகுன்றதை விட நம்மளுக்கு வந்து ஒரு பக்தி மனசில் வந்து தோணும். அப்புறம் நான் அங்கே வந்து வாங்கினேனே ஒரு அக்கா கிட்ட அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அவங்களோட அம்மா தான் இவங்க இந்த சைடு போட்டிருப்பாங்க, அவங்க அந்த சைடு போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிப்பாங்க. இந்த சைட்லேருந்து போகிறவங்கெல்லாம் இவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் சைடில் போட்டிருக்க திங்ஸ்லாம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தடவையாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து நேத்ரா அம்மா வாங்கினாங்க, அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து எதுவும் வாங்கலை, எதுவும் எனக்கு வாங்குறதுக்கு தோணலை. பட் என்னைக்காவது தான் எனக்கு தோணும். இந்த திருவிழாவில் கண்டிப்பாக எனக்கு வந்து வாங்குறதுக்கு தோணாது. அது ஏன்னே தெரியல. திருவிழா போய் சுற்றி பார்த்தோமா வந்தோம். இப்போன்னு இல்லை, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சரி, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சின்ன பிள்ளையிலலாம் நான் வந்து கேட்டிருப்பேன், அம்மாட்ட அப்பா கிட்ட கேட்டிருப்பேன். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் போவேன், எல்லாரையும் கூட்டத்தை பார்ப்பேன், சாமியை பார்ப்பேன், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவேன், அம்மா கூட அப்பா கூடலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான். எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் நான் வந்து கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ராட்டினம்லாம் சுத்துனேன்னா எனக்கு மயக்கம் வந்துரும். மயக்கம் வருன்றது எனக்கு வந்து பயமாக இருக்கும். அதனால நான் அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் ஏற்றி விடணும் அப்படி சொல்ல மாட்டேன். யாராவது போகிறாங்களா, அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டுருப்பேன். இது எவ்வளோ பெரிய ராட்டினம் பார்த்தீங்களா? அதில் போய் எங்கள் பசங்க சுற்றணும்னு ஒரே அழுகை. நான் ஓகேவே சொல்லலை. ஏன்னா ஏதாச்சும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சம்திங் வந்துச்சுன்னா நான் அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா ஆஃபீஸில் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தானே நாங்கள் போயிருக்கோம். நீ வேறு ஏதாவது போங்க, அந்த ராட்டினம் வேணாம், அவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் பையன் ஒரே அழுகை, பிடிவாதம், ரொம்ப பிடிவாதமாக இருந்தான். சரி இவன் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வாங்க அப்படியே பிரேக் டான்ஸ் போனாங்க. எல்லாரும் ஹாப்பியாக நல்லா பிரேக் டான்ஸ் போனாங்க. இது கூட கொஞ்சம் பயம்தான். என் பொண்ணு பயப்படுவான்னு நினச்சேன். பட் ஆனால் அவள் பயப்படவே இல்லை, ஹாயாக உட்காந்துருந்தா. ஏன்னா இருக்கிறதுலையே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை இருக்கிறதுலே என் பொண்ணு மட்டும்தான் சின்ன பொண்ணு, அதனால் பயப்படுவான்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. என் பையன் கூட லைட்டாக கண்ணெல்லாம் மூடுனான், ஊனா. அப்புறம் இறங்கி ஒடியாந்துட்டாங்க. அடுத்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. என்னென்ன கேம்னு பிளான் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க இங்கே போகணுன்றாங்க, ஒருத்தவங்க அங்கே போகணுன்றாங்க. அதுவும் இல்லாமல் போட்டிங் வேறு வேணும்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போட்டிங் இந்த வருஷம் வைக்கல. ஏன்னா போட்டிங் வந்து இருக்கும், என்னன்னு தெரில, போட்டிங் வந்து வைக்கவே இல்லை. இதில் தான் ஒரு பிளேஸில் வந்து உக்காந்துருக்கா. பட் ஆனால் எங்கே இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அதில் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். நேத்ராவும் என் பொண்ணும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. பசங்கள்லாம் வந்து 3 பசங்களும் ஒன்றா உட்காந்துருக்கானுங்க. அவனுங்களை விட இவளுங்களுக்கு தான் தைரியம் ஜாஸ்தி. கொஞ்சம் கூட அசரவே இல்லை, ஒரு பயமே இல்லை. என்னையெல்லாம் உட்கார வச்சா உடனே ஹார்ட் அட்டாக்கே எனக்கு வந்துடும். அவ்வளோதான், நான் பயத்துலேயே நான் நவுந்துட்டேன். நான் வீடியோ எடுக்கிறப்ப கண்ணை மூடிட்டு எடுத்தேன். அவ்வளோதான், எனக்கு பயம். அந்த பாக்ஸையுமோ அங்கேயும் இங்கேயும் பிரேக் டான்ஸ் இல்லை, அதை சுற்றி சுற்றி வருது. அது எப்படி வருதுன்னெலாம் தெரியல. எப்படியோ ஒரு வழியாக எல்லாரும் சுற்றிட்டு ஒடியாந்தாங்க இறங்கி. அடுத்தது என்ன கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. பார்க்கலாம், சரி ஓகே. ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு, அதுக்கு கம்மியாகவே கிடையவே கிடையாது. 2 பேருக்கும் நான் வந்து 200 வந்து பே பண்ணினேன். ஜஸ்ட்டு கொஞ்ச நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், என்னட்ட என் பசங்க என்னட்ட எதையும் கேட்க மாட்டாங்க, நேத்ரா அம்மா கிட்ட தான் கேட்பாங்க. நான் தான் எதுக்குமே வந்து ஓகே சொல்ல மாட்டேன். ஸ்நாக்ஸுக்கும் சரி, இந்த கேமுக்கெல்லாம் சரி, என்னட்ட அவங்கள சுற்றி தான் பசங்க நிற்கிறாங்க பாருங்களேன். என்னிட்ட வரவே மாட்டாங்க. நான் எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டேன்றது தெரியும். அவங்கள சுற்றி நின்றுட்டு ஸ்நாக்ஸுக்கும் அவங்கள்ட்ட தான் கேட்குறாங்க என் பசங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு செட்டு வளையல் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 100 ரூபாயாம் திருவிழாவில். அப்புறம் நேத்ரா மட்டும் வளையல் போட்டுக்கிட்டா. என் பொண்ணுக்கு வேணுமான்னு கேட்டேன், அவள் வேணான்னு சொல்லிட்டா. அப்படியே வளையல்லாம் வாங்கிட்டு
வந்துட்டோம். அடுத்த வேலையில் எடுத்து காமிச்சாங்க. வேணாங்கக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த கேமுக்குள்ள தான் போனாங்க. ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு அந்த ராட்டினத்தில நாங்க சுத்தாம நகரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன். அந்த கூட்டத்துலேயும் சவுண்டு கேட்கல. நான் பண்ணுறப்ப அவங்க அட்டெண்ட் பண்ணல. அவங்க பண்ணுறப்ப எனக்கு கேட்கல ஃபோன் வர்றது. அதுக்கப்புறம் ஒரு தெரியா இந்த ட்ரெயினில் வந்து நேத்ராவும் தக்ஷிகாவும் இந்த ட்ரெயினில் போனாங்க. அவங்க ஒரு ரவுண்டு. பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினத்தில் தான் போனாங்க. நான் வந்துட்டேன். ஏன்னா எதுக்கு நம்மளுக்கு பிபி ஏறும் அப்படின்றதுனால நான் இந்தாண்ட வந்துட்டேன். நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். பசங்கள்லாம் ஒரு தடவையா ராட்டினத்தில் சுற்றிட்டு வந்துட்டானுங்க. வந்ததும் என்னிட்ட வெறுப்பேத்துறானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "அம்மா எனக்கு வந்து பயமே இல்லைம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சும்மா, இன்னொரு டைம் என்னை போக சொன்னாலும் போவேன்" அப்படின்றானுங்க. சரி எப்படியோ நல்லபடியாக வந்த வரையும் சரி. நான் எதுக்குன்னா பாதியில் ஏறிட்டு பாதியில் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு பயந்துட்டு வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் அந்த கூண்டில் டபுள் சைடு டோரே இல்லை. அதில் வந்து 2 சைடு இப்படி உட்கார்றதுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் இருக்குது. அதனால் நான் வந்து பயந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வெளியில் வந்தாங்க. வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க பசங்கள்லாம், என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் முக்கியமான சாய் கிருஷ்ணா, பப்ளு, நேத்ரா எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து வேணும்னு சொன்னாங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் அது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணினோம். ஆர்டர் பண்ணதும் அப்புறம் வந்து நான் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான்லாம் எதுவும் சாப்பிடல. வீட்டுக்கு வரத்துக்கு வந்து 8:45 ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து சட்னி செஞ்சு தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு பசங்க வந்து அதோடு சாப்பிட்டுட்டு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு கீழே வந்து அப்படியே விளையாடினாங்க. அவ்வளோதான், அப்படியே முடிச்சாச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி டே வந்து இப்படி போச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் திருவிழா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.